காலை 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட 1085 மனுக்கள் ஏற்பு. பல்வேறு காரணங்களால் 664 மனுக்களை தள்ளுபடி செய்தது தேர்தல் ஆணையம். நாளை மாலை வெளியாகிறது மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பாதோர் நாளைக்குள் மனுக்களை திரும்பப் பெறலாம். கோவையில் போட்டியிடும் தமிழக பாஜக தலைவர் நீதிமன்ற ஆவணத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ததாக புகார். நேரடியாக களத்தில் எதிர்க்க முடியாதவர்களின் நாடகம் என அண்ணாமலை விமர்சனம். பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள் நேரடியாக நம்மை களத்தில் எதிர்க்க முடியவில்லை என்று இது எப்பொழுதும் செய்கிற வழக்கமான டிராமாவை இன்னைக்கு வேட்புமனு கொண்டு வந்திருக்கிறாங்க. நீண்ட இழுபறிக்கு பின் ஏற்கப்பட்ட ஆராசா, செல்வகணபதி, டிடிவி தினகரன் வேட்புமனுக்கள். ஓ பன்னீர்செல்வம், கனிமொழி, தமிழிசை வேட்புமனுக்கள் ஏற்பு. தமிழ்நாடு ஆளுநர் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பிரதமர் மோடியின் தூக்கம் தொலைந்துவிட்டதாக பெயரை குறிப்பிடாமல் விமர்சனம். ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செல்லுகின்ற இடமெல்லாம் என்னை பற்றி தான் பேசுறாங்க. அவளுக்கு தூக்கமே போச்சு. யாருக்கோ தூக்கம் போச்சுன்னு அவரு சொல்றாங்க. அந்த 2 பேருக்கு தூக்கம் போச்சு, நாம சொல்றோம். கட்சி நிர்வாகிகள் விருப்பப்படியே அதிமுக கூட்டணியில் இணைந்தோம். களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் பிரேமலதா தகவல். மதுரையில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக விசில் அடித்து வாக்கு சேகரித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. குடியாத்தத்தில் காய்கறி, பிஸ்கட் விற்று பரப்புரை செய்த மன்சூர் அலிகான். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 4ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார். கோவை, மதுரை, சிவகங்கை, சென்னையில் மக்களவைத் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார். சென்னையில் கேளிக்கை விடுதியின் மேற்கூரை இடிந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி திருச்சியைச் சேர்ந்தவர் உள்பட 3 உயிரிழப்பு. சென்னையில் விபத்து நடந்த கேளிக்கை விடுதிக்கு சீல் வைக்க மாநகராட்சி ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு. விபத்துக்கு மெட்ரோ பணிகள் காரணம் அல்ல என சென்னை மெட்ரோ நிர்வாகம் விளக்கம். தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியின் பரப்புரையில் பணப்பட்டுவாடா என புகார். மதுரை அலங்காநல்லூரில் கட்சி நிர்வாகி ஒருவர் பெண்களுக்கு தலா 100 ரூபாய் கொடுக்கும் வீடியோவால் சர்ச்சை. குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். 90 பணியிடங்களுக்கு ஜூலை 13ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்ட ஊதியம் 319 ரூபாயாக உயர்வு. நாடு முழுமைக்கும் ஊதியத்தை உயர்த்தி அரசாணை வெளியிட்டது மத்திய அரசு. மதுபான கொள்கை வழக்கில் தன்னை சிக்க வைக்க வேண்டும் என்பதே அமலாக்கத்துறையின் குறிக்கோள் என அரவிந்த் கெஜ்ரிவால் வாதம். அமலாக்கத்துறை காவலை ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நீட்டித்தது டெல்லி நீதிமன்றம். உத்தரப்பிரதேசத்தில் சிறையில் இருந்த பிரபல தாதா முக்தார் அன்சாரி மாரடைப்பால் உயிரிழப்பு. மாநிலம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு அதிகரிப்பு.
ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்தியது ராஜஸ்தான் ராயல்ஸ். இளம் வீரர் ரியான் பராக் அதிரடி ஆட்டம். ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக 50,000-ஐ தொட்டது. அடுத்த வாரத்தில் மேலும் அதிகரிக்கும் என்று தங்கம் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் கருத்து. தமிழ்நாட்டில் வேட்புமனுக்கள் பரிசீலனை முடிவடைந்துள்ள நிலையில் 1085 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் புதன்கிழமை நிறைவடைந்த நிலையில் 1749 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் அனைத்தும் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. பல்வேறு காரணங்களால் 664 மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் 1085 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதில் ஒரு வேட்பாளரே பல மனுக்களை தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இறுதிப் பட்டியலின்படி அதிகபட்சமாக கரூரில் 56 மனுக்களும் குறைந்தபட்சமாக நாகையில் 9 மனுக்களும் உள்ளன. போட்டியிட விரும்பாதோர் தங்களது மனுக்களை நாளைக்குள் திரும்பப் பெற்றுக் கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து நாளை மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு சின்னங்களும் ஒதுக்கீடு செய்யப்படும். விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் 22 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 8 நிராகரிக்கப்பட்டு 14 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வேட்புமனு ஏற்கப்பட்டதற்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் அதிமுக நாம் தமிழர் கட்சியினர் புகார் அளித்தனர். நேரடியாக களத்தில் எதிர்க்க முடியாமல் வழக்கமான டிராமாவை அரசியல் கட்சிகள் கையில் எடுத்திருப்பதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவை மக்களவை தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்பு மனுக்களின் பரிசீலனை நேற்று நடைபெற்றது. மொத்தமுள்ள 59 வேட்பு மனுக்களில் 41 வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டன. திமுக வேட்பாளர் ராஜ்குமார், அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன், பாஜக வேட்பாளர் அண்ணாமலை உள்ளிட்டோரின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டன. ஆனால் அண்ணாமலை தாக்கல் செய்திருந்த வேட்புமனுவில் தவறுகள் இருப்பதாக கூறி அதிமுக நாம் தமிழர் கட்சியினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எனினும் பலரது எதிர்ப்பையும் மீறி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வேட்புமனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் மாவட்ட தேர்தல் அதிகாரியான கிராந்திகுமார் பாடியை சந்தித்து மனு அளித்தனர். அதில் நீதிமன்ற பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் இந்தியன் கோர்ட் ஃபீ பத்திரம் மூலம் அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாகவும், இந்தியன் நான் ஜுடிஷியல் பத்திரம் மூலம் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இது சரி பார்க்காம கையெழுத்து போட்டு அது நோட்டரி வாங்கி கொண்டு வந்து இது தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரிபார்க்கக்கூடிய அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகள் இதை சரிபார்க்காமையே இந்த வேட்புமனு வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதுவும் சட்டப்படி தவறு. இதனையடுத்து தேர்தல் அதிகாரியின் நடவடிக்கையை கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றாதே மாற்றாதே சட்டத்தை மாற்றாதே, திருத்தாதே திருத்தாதே, சுயநலமாக திருத்தாதே. இந்த விவகாரம் சர்ச்சையானதை அடுத்து கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரி அளித்துள்ள விளக்கத்தில் அண்ணாமலை 2 வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியன் கோர்ட் ஃபீ பத்திரம் மூலம் அண்ணாமலை ஒரு வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும், இந்தியன் நான் ஜுடிஷியல் பத்திரம் மூலம் அண்ணாமலை மற்றொரு வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் கூறியுள்ளார். மற்றொரு வேட்புமனு சரியாக இருந்ததால் அண்ணாமலையின் வேட்புமனு ஏற்கப்பட்டதாகவும் தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அண்ணாமலை அரசியல் கட்சிகளின் தோல்வி பயத்தை காட்டுவதாக கூறினார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள் நேரடியாக நம்மை களத்தில் எதிர்க்க முடியவில்லை என்று இது எப்பொழுதும் செய்யற வழக்கமான டிராமாவை இன்னைக்கு வேட்புமனு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை ரிஜெக்ட் பண்ணும். இது ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணமும் இது இல்லை. ரிஜெக்ட் பண்றதுக்கான சில காரணங்கள் இருக்கு. அதாவது வேண்டுமென்றே பொய்யான ஒரு செய்தியை சொல்லியிருக்கணும், நம்ம மீது வழக்கு இருக்கணும், அதை மறைச்சிருக்கணும், அல்லது வேண்டுமென்றே பொய்யான சில செய்திகளை சொன்னால் மட்டும்தான் அதை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ரிஜெக்ட் பண்ண முடியும். மற்றபடி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் பல இடத்துல தெளிவாக இருக்குது. ஒரு கையெழுத்து மிஸ் ஆயிடுச்சு, திரும்ப நீங்கள் கையெழுத்து போடலாம். டேட் ஒரு இடத்துல போடல, திரும்ப டேட்டு போடலாம். இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கிடையாது. தேர்தலை பொறுத்தவரை ஒரு காரணம் சொல்லி இதை ரிஜெக்ட் பண்ணுறது ஒரு காரணம் இல்லை. அரசியல் கட்சிகள் புரியாமல் பேசுகிறாங்க. சில அரசியல் கட்சிகள் புரியாமல் பேசுவதாகவும் அண்ணாமலை விமர்சித்தார்.
மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பல முக்கிய வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் நீண்ட நேர இழுபறிக்கு பின்னரே தேர்தல் அதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வேட்புமனு பரிசீலனையின் போது சிக்கலை சந்தித்த வேட்பாளர்கள் யார் யார் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வடசென்னை தொகுதியில் போட்டியிட திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி, அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ, பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இதில் பாஜக வேட்பாளரின் மனு முதலில் ஏற்கப்பட்ட நிலையில் அதிமுக வேட்பாளரின் மனுவில் முந்தைய வழக்குகளின் விவரங்கள் இல்லை என திமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் திமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்தபோது விதிகளை மீறியதால் ஏற்கக்கூடாது என அதிமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் மதியத்திற்கு பிறகு இருவரின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. நீலகிரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆர் ராசாவின் மனுவில் சில பிழைகள் இருப்பதாக கூறப்பட்டதால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதேபோல் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வேட்புமனுவும் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இருவரின் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டன. சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வ கணபதிக்கு சேலம் மேற்கு, சேலம் வடக்கு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குரிமை இருப்பதாக அதிமுக மற்றும் பாமக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதேபோல் செல்வ கணபதி சொத்து மதிப்பை குறைத்து காட்டியதாகவும் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் புகார் தெரிவித்திருந்தார். இதனால் செல்வ கணபதியின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் 2015ஆம் ஆண்டே இரட்டை வாக்குரிமைகளில் ஒன்றை நீக்குமாறு மனு கொடுத்ததாக செல்வ கணபதி தரப்பில் தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அவரது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேனி தொகுதியில் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் மீதான வழக்கு விவரங்களை வேட்புமனுவில் தெளிவாக குறிப்பிடவில்லை என்று திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரது மனு நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் அவரது மனு ஏற்கப்பட்டது. கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் வேட்புமனு சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் OPS உட்பட ஓ. பன்னீர்செல்வம்